தொழுகை முடிச்சுட்டு வந்துட்டோம். ஆக்சுவலாக வந்து செம்ம வெயில் போட்டு பொழகுது. குட் மார்னிங் டியூட்ஸ், இட்ஸ் யுவர் சைன். வெல்கம் பேக் டு மை நியூ vlog. ஸோ இன்னைக்கு ஃப்ரைடே ஃபர்ஸ்ட் மத்தியானம் ஜோர் தொழுகை போகணும். அண்ட் இப்போ டைம் வந்து காலையில் 10:30 மணிக்கிட்ட ஆகுது. ஆக்சுவலாக வீடியோ காலையிலே வந்து vlog மேக் பண்ணலாம் இயர்லி மார்னிங் அப்படின்ட்டு யோசித்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி முடியல. அண்ட் இப்போ டைம் வந்து காலையில் 10:30 மணிக்கிட்ட ஆகுது. அண்ட் ஸ்பாட்டில் நான் இங்கே வந்து vlog மேக் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கான நாள் எதுவுமே வந்து ஷெடியூலில் இல்லை, எதுவுமே பிளானே பண்ணல. டக்குன்னு இன்றைய நாள் எப்படி போகுதோ அப்படி தான் நானும் போகணும். ஸோ கண்ணாடி வேறு ஒடிஞ்சிருச்சு டியூட், அதுவும் வந்து சேஞ்ச் பண்ணணும். வண்டிக்கான ஷீல்டு ஆர்டர் பண்ணணும், இன்னுமே வரல டியூட். 1 மாதம் கிட்ட ஆகிடுச்சு நான் அந்த ஆக்சிடென்ட்டான வீடியோ vlog அப்லோட் பண்ணி. இது வரைக்குமே வந்து அந்த ஷீல்டு எதுவுமே வரல. ஸோ அதுவும் வரணும், இதுவும் சேஞ்ச் பண்ணணும். அது வந்த பிறகு பண்ணலாம் நெக்ஸ்ட் vlogல. ஸோ அதான் டியூட், இன்றைய நாள் பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்னு. அண்ட் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டே டியூன். ஜோர் தொழுகை போகணும், ஷாப்பிங் பண்ணணும், மறுபடியும் தொழுகைக்கு போகணும். எப்படி டைம் கரெக்டாக இருக்குது. இது மட்டும் தான் வேலை, இது இல்லாதது எது வேலை இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஸ்டே டியூன். ஸோ ட்ரெயின் வேறு போகுது டியூட். ஸோ டியூட் ஃபைனலி மஸ்ஜிதுக்கு வந்தாச்சு. தொழுகை முடிச்சுட்டு நான் vlog கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் இப்போ டைம் வந்து 1 மணிக்கிட்ட ஆகுது. 1:30 மணிக்கு தான் தொழுகை. ஸோ இன்றைக்கான அவுட்ஃபிட் இது தான். சாப்பிட்டீங்களா? தொழுகை முடிச்சுட்டு வந்துட்டோம். ஆக்சுவலாக வந்து செம்ம வெயில் போட்டு பொழகுது. இப்போ டைம் வந்து 3 மணிக்கிட்ட ஆகுது. இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா ப்ரெட்டு வாங்க வந்தோம். ப்ரெட்டு வாங்கிட்டு vlog உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ டியூட் ப்ரெட்டு வாங்க வந்தோம். ப்ரெட்டு வாங்கிட்டு கிளம்பிட்டோம். இப்போ டைம் வந்து 3 மணிக்கிட்ட ஆகுது. இன்னும் வந்து நோன்பு முடிக்கிறதுக்கு 4 மணி நேரம் கிட்டே இருக்குது. 6:30 மணிக்கு தான் வந்து நோன்பு முடிக்கணும். ஸோ பார்க்கலாம் இன்றைய நாள் எப்படி போக போகுது அப்படின்னு. ஷாப்பிங் வேறு பண்ணணும் டியூட், அது போயிட்டு நான் vlog உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் என்ன ஷாப்பிங் பண்ணுறோம் அப்படின்னு. ஆக்சுவலாக என்ன ஷாப்பிங் பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் நம்ம vlog ரெகுலராக பார்த்துருந்தீங்கன்னாக்கா என்ன ஷாப்பிங் பண்ண போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஸ்பாட்டுக்கு போயிட்டு நான் vlog உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். டியூட் ஃபைனலி வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னாக்கா ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருக்குது. இஃப்தாருக்கு இன்னும் டைம் இருக்குது. ஸோ இப்போ வந்து 4 மணி 4:30 மணி கிட்ட தான் ஆகுது. 6:30 மணிக்கு தான் இஃப்தார் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஷாப்பிங் பண்ணணும், அதுக்கப்புறமா வந்து வண்டிக்கு டீசல் ஃபுல் பண்ணணும். சில பல வேலை இருக்குது, அதெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். வெயில் செம்மையாக அடிக்குது. பட் என்ன பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அங்கே வச்சு தான் நான் vlog மேக் பண்ணுறேன். டிராஃபிக் திருப்பத்தூரில் எத்தனையோ விஷயம் வந்து ட்ரெண்டிங், அதில் ஒன்று வந்து டிராஃபிக். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஷாப்பிங் பண்ண போனோம். இங்கே வச்சு vlog மேக் பண்ணிட்டு இருந்தேன். ஃபோன் வந்து டக்குன்னு கீழே விழுந்துருச்சு. வெயில் போட்டு பொழுகுது. ஸோ போயிட்டு vlog கண்டினியூ பண்ணுறேன் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு. ஏசியும் ஆன் பண்ணலை, மிரரும் லாக் பண்ணிட்டேன். எதுக்குனாக்கா வெளியில் நாய்ஸ் வரும் அப்படின்னு. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஷாப்பிங் பண்ண ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். பை 2 அது ஒன்று போடுங்க பை மச்சான். எக்ஸ்ட்ரா ஒரு 5 எடுத்து போடுங்க. 5 கரெக்டா? ஃபைனலி டியூட் ஷாப்பிங் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக எப்போவுமே ஷாப்பிங் பண்ண வரீங்கன்னா கேஷ் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நான் ஸ்கேன் பண்ணேன், அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து ஸ்கேனே ஆகலை. இப்போது இந்த மாதிரி தான் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா 2-3 வாட்டி எனக்கு அப்படி தான் ஆச்சு. ஸோ அதனால் வந்து ஷாப்பிங் பண்ண வரீங்க அப்படின்னாக்கா தயவு செஞ்சு கேஷ் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள் செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. நான் ஒருத்தருக்கு சென்ட் பண்ணி அவங்கள வந்து இந்த ஸ்கேனருக்கு இந்த QR கோடுக்கு கேஷ் சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜிபே பண்ணுங்கன்னு சொல்லி செம்ம தலைவலி ஆகிடுச்சு. அதனால வந்து நீங்கள் எப்போ ஷாப்பிங் பண்ண வந்தாலும் கேஷ் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஆன்லைன் பேமெண்ட் எப்போவுமே வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால வந்து கேஷ் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இங்கே வந்து 10 நிமிஷம் 15 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு டியூட். இதுக்கப்புறமா வந்து டீசல் ஃபில் பண்ண போகணும், இஃப்தாருக்கு வாங்கணும், டேட்ஸும் வாங்கணும். டைம் இல்லை, பார்க்கலாம் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரமே வந்து எல்லா ஒர்க்கும் ஃபினிஷ் பண்ணணும். அப்படியே பேசிகிட்டு இருந்தாக்கா ஃபோன் அப்படியே சேஞ்ச் ஆகுது, ஸ்பாட் லொக்கேஷன் அப்படியே மாறுது.
புரியல. என்ன சைஸ்? இதோட பெருசா? இது எவ்வளோ? அது எவ்வளோ? 50-70. அது 70. அது கொடுக்குறேன். அவ்வளோதா? புரியல. அவ்வளோங்களா? ஆமாம். ஸ்கேன் பண்ணிடுறேன். ஸ்கேனர்னா 70. என்ன அவ்வளோ டெய்லி விலோகா? ஆமாம். உங்கள் வயசில் இல்லை யூடியூப்லவா இன்ஸ்டாகிராமில்? யூடியூப் ஆயிடுச்சு. என்ன பேரில் இருக்குது? சைன் வ்ளாக்ஸ். சைன் விலாக்ஸா? வரேன். ஃபைனலி டேப் வாங்கியாச்சு. ஷாப்புக்கு வந்து இந்த டேப் வாங்க போகணும். ஆக்சுவலாக வந்து கோல்டன் மார்ட்லேயே வாங்கியிருக்கலாம், அங்கே கிடைக்கல. அதனால வந்து இந்த ஷாப்பில் வந்து வாங்கணும். வெயில் போயிடுச்சு, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மழை வர மாதிரி இருக்குது. இப்போது நைட் அவுட் வேறு போகணும். பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இன்றைய நாள் கணிக்க முடியாது எப்படி இருக்கும் அப்படின்னு. நாம் தான் பார்க்கணும். அன்எக்ஸ்பெக்டட் டே இன்றைக்கி. ஏன்னாக்கா இன்றைக்கி எதுவுமே ஷெட்யூல்லே இல்லை. இங்கே போகணும் அங்கே போகணும் ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னு. இன்றைய நாள் எப்படி டக்குன்னு பண்ணணுமோ அதுதான். அங்கே போகணும், ஸோ அங்கே போகணும், இங்கே வரணும் அப்படி தான் போயிட்டுருக்கு இன்றைய நாள். ஸோ பார்க்கலாம், ஸ்டே டியூன். இப்போ போயிட்டு இன்னும் டீசலே போடலை. டீசல் ஃபில் பண்ணுறதுக்காக தான் கிளம்பணும். அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபர்ஸ்ட் டீசலே ஃபில் பண்ணலை. இப்போ போயிட்டு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஷாப்பிங் பண்ண போகணும், டேட்ஸ் வாங்க போகணும். ஸோ ஸ்டே டியூன். இப்படி வந்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து அங்கே ஒர்க் போயிட்டுருக்கு, அதனால வந்து காரில் போக முடியாது, வழி இல்லை. ஸோ அகெயின் திருப்பிட்டு இப்போ போகிறோம். என்ன பண்ணுறது சொல்லுங்கள், இங்கே டைம் இல்லை இஃப்தாருக்கு போகணும் அப்படின்னு. இப்படி வந்தோம், அங்கே டிராஃபிக்காக இருக்குன்னு சொல்லி இப்படி வந்தோம். இப்படி வந்தாக்கா இங்கேயுமே வந்து அங்கே வந்து இப்போ ஒர்க் போயிட்டுருக்கு, அதனால வந்து இப்போ அகெயின் கார் டர்ன் பண்ணிவிட்டு இப்படி சுற்றிட்டு போகணும். சுற்றிட்டு போயிட்டு டீசல் ஃபில் பண்ணிவிட்டு ஷாப்பிங் பண்ண வேண்டியது. ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்புறமா தான் வந்து வீட்டுக்கு போகணும். டைமு வந்து கரெக்டாக 5 மணிக்கிட்ட ஆகுது. இதெல்லாம் முடிச்சுட்டு அசர் தொழுகைக்கு போகணும். ஃபைனலி வந்து பெட்ரோல் பங்குக்கு வந்தாச்சு. டுடுன் வெயில் போட்டு கொழுகுது மகா. பிட் பண்ணா 100 ரூபாய் பிடிச்சாடா அப்படி 100 ரூபாய் பில் வாங்கி இப்படிலாம் 5000 பிட் பண்ணிக்கோ. 3500 2500 பிடிச்சி பில் வாங்கி போயிடுது. மிஷின் பில்லே வருது. ஃபைனலி பெட்ரோல் ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து போகணும், ஷாப்பிங் பண்ணணும். இன்றைய நாள் மிக சிறப்பாக போச்சு. இப்போ டைம் வந்து 8 மணிக்கிட்ட ஆகுது. இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். 10:30 மணிக்கு வீட்டுக்கு போகணும். கரெக்டாக சாப்பிட்டுட்டு இஷா தொழிலை முடிச்சுட்டு போகணும் சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பணும். ஸோ பார்க்கலாம், இதுதான் வந்து எண்டு விலாகோட எண்டு. ஸோ ஸ்டே டியூன். ஆர்டர் இன்னும் சொல்லலை, வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆர்டர் வருது அப்படின்னு. எதுவுமே நாம் கெஸ் பண்ணலை. ஸோ இப்போ தான் வந்து உட்காந்தோம், சாப்பிட்டுட்டு இஷா தொழுகைக்கு போனோம். பார்க்கலாம் இன்றைய விலாக் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. 2 தந்தூரி ரோட்டி, எக் மசாலா கிரேவி 1, கடாய் ஃப்ரை 1, காடை ஃப்ரை. அது வந்து தொக்கு மாதிரி காடை மசாலா பார்த்தீங்களா? மசாலா கொடுத்துருங்க. காடை மசாலா. ஆமாம். எக் ஃப்ரைட் ரைஸ் 1 கொடுத்துருங்க. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் 1 கொடுத்துருங்க. 2 தந்தூரி சொல்லுங்கள். 10 நிமிஷம் கழிச்சு ஆர்டர் சொல்லியாச்சு. இது வரதுக்கு வேறு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். அதுவும் வெயிட் பண்ணி பார்க்கணும் எவ்வளோ நேரம் ஆகுது வருது அப்படின்னு. பார்க்கலாம். சாப்பிட்டுட்டு போய் தூங்கணும், காலையில் எந்திரிக்கணும்.
ब्लैक टी शर्ट पहले के नहीं रोटी